கன்னியாஸ்திரி உருவத்துல இருந்த சாத்தான் ஊர்ல இருந்த எல்லாரையும் பயமுறுத்தி ஆட்டி படைக்குது. இந்த நன்னுங்கிற பேய் உண்மையாவே ஒரு கன்னியாஸ்திரியாவும் இருந்திருக்கு. பேர்லி ரெக்டரிங்கிற பிளேஸு இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு அருமையான பிளேஸு. இந்த பிளேஸ்ல ஒரு சர்ச்சும் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. அங்கதான் இந்த நன்னுங்கிற சன்னியாஸ்திரி வந்து இருந்திருக்கா. இவளை உயிரோட வச்சு புதைச்சதுனால இப்ப வரைக்கும் ஒரு வெறி கொண்ட ஆன்மாவா சுத்திக்கிட்டு இருக்கா. இவளை பத்தி கதையை இந்த வீடியோல பார்க்கலாம். போர்லி ரெக்டரிங்கிற பிளேஸ்ல கட்டப்பட்ட ஒரு அருமையான வீடு ரொம்ப பெருசா அழகாக இருந்திருக்கு. பின்னால் அந்த வீட்டில் பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டு அந்த வீடே ரொம்ப கொடூரமாக சீரழிஞ்சு போயிருது. அதாவது 1862 புல் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி வந்து இவரோட பணியில் பொறுப்பேற்றுக்கிட்டு அந்த வீட்டுக்கு குடிபெயரவும் ஆரம்பிக்கிறாங்க. வந்து அவங்களுக்கு தான் பயங்கர ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த வீட்டில் நிறைய அமானுஷ்யமான விஷயங்களும் மர்மமான விஷயங்களும் நடக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா 1360 காலகட்டத்தில் அங்கே இருந்த ஒரு பிரபலமான சர்ச்சில் ஒரு கன்னியாஸ்திரி ஒருத்தவங்க வந்து சேர்றாங்க. கன்னியாஸ்திரி அப்படின்னா ஒரு திருமணமாகாத கன்னி பெண்ணுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆனால் அந்த நன்னு அங்கே இருந்த மதகுரு ஒருத்தர் மேலே காதல் வேப்படுறாங்க. இதை கண்டுபிடிச்ச சர்ச்சோ நிர்வாகம் அந்த மதகுருவை தூக்கில் போட்டு சாகடிச்சு இந்த கன்னியாஸ்திரி உயிரோட ஒரு அறைக்குள்ள வச்சு சுத்தி செங்கலெல்லாம் வச்சு மூடி இருந்திருக்காங்க. இவங்க கை முழுவதும் கட்டி இவங்களால எக்காரணத்தை கொண்டு உயிர் தப்பிக்க முடியாத அளவுக்கு பண்றாங்க. அந்த செங்கலால பூட்டப்பட்ட அறைக்குள்ளேயே இருந்து இந்த நன்னு மூச்சே விட முடியாத அளவுக்கு இறந்தும் போயிருது. அதோட ஆவி அந்த இடத்த ஃபுல்லா சுத்தி வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா பொருளெல்லாம் கீழே விழுந்திருக்கு, கதவுகள் தானாவே திறந்துட்டு இருந்திருக்கு. அங்க வர்றவங்களோட கண்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நன்னு பேய் வந்து அடிக்கடி வந்து பயமுறுத்திட்டு போயிருக்கு. உள்ள மட்டும்தானான்னு பாத்தீங்கன்னா வெளியில விளையாடக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் வந்து இந்த பேய் அடிக்கடி வந்து அவங்கள பயமுறுத்த ஆரம்பிச்சிருந்திருக்கு. இதை பார்த்த சின்ன பசங்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வெள்ளை உருவத்துல இருந்த ஒரு பூதம் மாதிரி இருந்துச்சு, உடம்பெல்லாம் ரொம்ப மூடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில பசங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பாக்குறதுக்கே ஏதோ ஒரு மாதிரி சூனியக்கார மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி இருந்திருக்காங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 37 வருஷம் கடக்கவும் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நன்னுங்கிற கன்னியாஸ்திரி பேய் வந்து ஊர் மக்கள் எல்லாரோட கண்ணுக்கும் வந்து தெரிய ஆரம்பிக்குது. அதுவும் தூரத்துல வந்து இருக்கு. இவங்க கிட்ட வர கூப்பிடுறதுக்கு அந்த பேய் வந்து மாயமா மறைஞ்சு போயிருந்திருக்கு. இவங்க அந்த பேய் கிட்ட பேச முயற்சி பண்ணாலும் அந்த பேய் வந்து மாயமா மறைஞ்சு போயிருந்திருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல குடியிருந்த ஒரு ஃபேமிலிக்கு வந்து இந்த நன்பேயோட மண்டவோடு வந்து பயங்கர கொடூரமான முறையில கிடைக்குது. ரொம்ப அழுகி போன நிலைமையிலையும் கோரமான முறையிலையும் அந்த பொண்ணோட மண்டையோடு வந்து அந்த ஃபேமிலிக்கு கிடைக்குது. அதுல இருந்து இந்த நன்னுன்ற பேய் எல்லாரையும் ரொம்ப கொலை பண்ற அளவுக்கு மோசமா பயமுறுத்தவும் ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்தா அங்க இருந்தவர் இனிமே இந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக அதை எல்லாத்த பத்தியும் பயங்கரமா டைப் பண்ணி மேலிடத்துக்கு அனுப்ப ஆரம்பிக்கிறாரு. இதையெல்லாம் பத்தி விசாரிக்கிறதுக்காக ஹாரி பிரைஸ்ன்ற ஒரு மதகுரு ஒருத்தர் அவரும் அவரோட டீமும் சேர்ந்து இந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்ததுல இருந்தும் இந்த இடத்த சுத்தி பயங்கரமான அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் விடாம நடந்துகிட்டே தான் இருக்குது. கடைசியில இந்த இடமே பயங்கரமா தீப்பத்தி எரியவும் ஆரம்பிக்குது. தீப்பத்தி எரிஞ்சு இந்த இடமே பயங்கரமா நாசமாகி போயிருது. இந்த கேஸை பத்தி விசாரிக்கிறதுக்காக எட் அண்ட் லொரேன் வாரன் வந்து இந்த பிளேஸுக்கு வராங்க. இவங்க எவ்வளோதான் ட்ரை பண்ணி பார்த்தாலும் இந்த பேயை எப்படி அழிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இந்த இடமே தீப்பற்றி எரிஞ்சு இந்த இடமே அழிஞ்சு போனாலும் இந்த பேய்க்கு ஒரு அழிவே இல்லாமல் அந்த நிலத்தையே சுற்றி வந்துக்கிட்டு இருந்திருக்கு. லொரேன் வாரனுக்கும் இந்த கேஸை பற்றி பயங்கரமான கற்பனைகள்லாம் வந்து அவங்கள ரொம்ப குழப்பவும் ஆரம்பிச்சிருந்திருக்கு. அப்போதைக்கு இந்த நன்னுங்கிற பேய் அழிக்கிறது சுத்தமாக சாத்தியமே இல்லாத விஷயமா இருந்திருக்கு. இங்கிலாந்துலேயே ரொம்பவும் ஹாண்டடான ஒரு கேஸு அப்படின்னா அது இந்த கேஸ் தான் சொல்லியிருந்திருக்காங்க. கடுமையான பல போராட்டங்களுக்கு அப்புறம் எட்டும் லொரேன் வாரனும் சேர்ந்து இந்த பேயை எப்படி அழிக்கிறதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அதாவது இந்த பேயோட பேரை வந்து சொல்லணும். இந்த பேயோட பேர் வந்து விளக்குன்றது. இந்த விளக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு டீமன் தான் இத்தனை நாளா இங்க இருந்தவங்க எல்லாரையும் பயங்கரமா பாட்டி படைச்சிட்டு இருந்த ஒரு சாத்தானா இருந்திருக்கு. அந்த காலத்துல பயங்கர ஃபேமஸா இருந்த இந்த பார்லி ராட்டரிங்கிற பிளேஸ்ல இந்த மாதிரி நன்னு சொல்லக்கூடிய ஒரு சாத்தான் வந்து ஊர் மக்களுக்கு தெரிஞ்சு அவங்களையும் பயமுறுத்தி இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா அதோட கன்னியாஸ்திரி வாழ்க்கையில ஒழுங்கா இல்லாம தண்டனை அனுபவிச்சு கொடூரமா செத்து நரகத்துக்கு போய் சேர்ந்த இந்த சாத்தான் தான் கடைசியா அந்த சாத்தானை அழிச்சு முடிச்சு அந்த போர்லி ரெக்கட்டரின்ற பிளேஸை காப்பாத்தின கதை தான் தி நன்னுங்கிறது. இதோட இந்த வீடியோ அவ்வளவுதான். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.